தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய திட்டத்தின் கீழ் வீடு பெற ஆதார் எண் கட்டாயம். தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. சமஸ்கிருத மொழிக்கு மதிப்பளித்து அன்றாட வாழ்வில் இணைத்துக் கொள்ள வேண்டும். பிரதமர் மோடி வலியுறுத்தல். டாஸ்மாக் மது குறித்து அமைச்சர் துரைமுருகன் கூறியது உண்மைதான். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து. திமுக கவனத்தை வளர்ச்சியில் செலுத்த வேண்டும், மதுவில் செலுத்தக்கூடாது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் காட்டம். சென்னை மாநகராட்சி நிர்வாகம் எந்த செயல்பாடுமின்றி முடங்கியுள்ளது. பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டியில் பாமக அதிமுக நிர்வாகிகள் மீது தாக்குதல். தேர்தல் அதிகாரியை மாற்ற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆவேசம். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை தாம்பரத்தில் நடைபாதையில் இருந்த தள்ளுவண்டி கடைகள், பெட்டி கடைகள் அகற்றம். ஜேசிபி மூலம் அகற்றிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள். பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மகளிர் மாநாடு. அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. அனைவரும் தாயின் பெயரில் மரக்கன்று நட வேண்டும். பிரதமர் மோடி வலியுறுத்தல். மனதின் குரல் நிகழ்ச்சியில் மக்கள் பிரச்சினையை பேசாத பிரதமர். காங்கிரஸ் தாக்கு. வாழ்க்கையை தேசத்திற்காக அர்ப்பணித்த மோடி. மத்திய அமைச்சர் சௌகான் பாராட்டு. நைஜீரியாவில் 3 இடங்களில் குண்டு வெடிப்பு, 18 பேர் பலி. சர்வதேச T20 கிரிக்கெட். விராட் கோலி, ரோஹித் சர்மாவை தொடர்ந்து ஜடேஜாவும் ஓய்வு அறிவிப்பு. தமிழகத்தில் வருடத்தின் 8 மாதங்களும் வெயில் கொளுத்தும், எச்சரிக்கும் ஆய்வு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.